அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் திருவிழாவை செம்மையாக கொண்டாடிட்டீங்க. நேற்று சூப்பர். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திருவிழாவினுடைய பிளாஸ்ட் டே மே 4th ரிசல்ட் அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான். அவனுக்கு கொஞ்சம் லாங் பீரியடாக தெரியுது. பட் நம்ம வெயிட் பண்ணுவோம், நல்லதே நடக்கும். நேற்று திருவிழா வெகு விமரிசையாக தமிழகம் முழுவதும் கொண்டாடும் போதும் ஒரு சில சம்பாவிதங்கள் அங்கங்கே நடந்திருக்கு. நம்ம டிவிக்கே நண்பர்களை நிறையா தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஊடகத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கெல்லாம் முந்தானேத்து சென்னை அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களிலிருந்து கோவை, மதுரை, திருச்சி மெயின் சிட்டிஸில் இருந்தெல்லாம் ஓட்டு போட ஊருக்கு போக முடியாமல் நிறையா குடும்பங்கள் பரிதபிச்சிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே மனசாட்சி உள்ள எந்த மனுஷனாலையும் அதை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. அது எத்தனையோ மணி நேரம் ஒரு டீ கூட கிடைக்காம குழந்தைங்கள வச்சுட்டு அவங்களுடைய இது கூட வாஷ்ரூம் போக முடியாமல், இல்லை வேறு எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாமல் ரொம்ப பேர் அவதிப்பட்டிருக்காங்க. இது கடைசி தடவையாக இருக்கும். ஏன்னா அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் முடிஞ்சு எலெக்ஷன் வரும்போது அந்த எலெக்ஷன் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு நம்ம புது முதலமைச்சர், நம்ம வெற்றி தளபதி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ரொம்ப அழகாக அற்புதமாக அவங்களோட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நம்ம இப்போவே நம்பலாம். ஏன்னா இது கடைசி அத்தியாயம். இப்படி பொதுமக்களை துன்புறுத்தப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. பட்டு அது யார் செஞ்சிருந்தாலும் மனசாட்சி மறத்து போன நிறையா பேர் சேர்ந்து தான் அந்த ஒரு துன்பத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. மக்களே, அந்த துன்பத்துக்கு உட்பட்ட எல்லார்கிட்டையும் ரியலி வெரி சாரி. ஆஸ் அ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனைவரும் சமம். இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. நைட்டெல்லாம் தூங்க முடியல. ஏன்னா நமக்கு ஆக்சிடெண்ட்டு அப்படிங்கிறது சம்பவிக்கலாம். ஆனால் இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு திரைக்கதை தான் அங்கே அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே அது செஞ்சவங்களை இந்த பிரபஞ்சம் பொறுக்கட்டும். ஏன்னா அது யார் செஞ்சுருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு தேடி வைக்கிற பாபம் தான். ஏன்னா நம்ம கர்மா மற்றவங்களை தொந்தரவு பண்ணாது. நம்மளுடைய பரம்பரையாக நம்ம சந்ததிகளை தான் அது தொந்தரவு பண்ணும். அப்படிங்கிறத அந்த செஞ்சவங்க, செய்துக்கிட்டு இருக்கவங்க, இனி செய்ய போகிறவங்க புரிஞ்சிக்க போகிறதே இல்லை. பட் நம்ம இதை அனுபவித்தவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு நாளைக்கு வேண்டி தான் நம்ம இதை அனுபவிச்சிருக்கோங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் கவலைப்படுற வரைக்கும் நீங்கள் உங்களை தான் வருத்தத்துக்கு உட்படுத்துகிறீங்க. நீங்கள் உங்களையே செல்ஃபை ஹார்ம் பண்ணுறீங்க. ஸோ தயவுசெய்து பண்ணாதீங்க. அடுத்த எலெக்ஷனில் நம்ம தளபதி திரு விஜய் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பையும் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு தருவாருன்னு நம்ம நம்புவோம். அதே மாதிரி நம்ம வேட்பாளர், டிவிக்கே வேட்பாளர் ஒருத்தரை மிக பிரபலமான ஒரு அமைச்சர், அவர் அந்த இது பண்ணினத அந்த செயல்முறை, அவரோட செயல்முறை ஏன் இவ்வளோ வன்மம்னு தெரியவே இல்லை. இருக்கட்டும், வன்மம் செய்கிறவங்க செய்துகிட்டே இருக்கட்டும். நம்ம தலைவர் திரு விஜய் அவர்கள் அவரை லீட் பண்ணுற அந்த ஒரு path, that is the truthful path, that is the purest path.
அந்த வழியில் நம்ம வந்து பின்பற்றி போவோம். எல்லாரையும் மன்னிக்க ஒரு மனசை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக உருவாக்கிக்கணும். இல்லைன்னா இது மற்றவங்க மேலே கோவப்பட்டு நம்ம வாழும்போது அது நமக்கு தான் ரொம்ப நல்லது செய்யாது. அது வந்து நமக்கு வந்து நல்லது செய்யணுன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நம்ம திருப்பி நம்ம தளபதி எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு வழிமுறை இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்துட்டு நம்ம நடக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து செல்ஃப் ஹீல் பண்ணி தான் நமக்கு முன்னாடி போக வேண்டியிருக்கு. ஸோ எல்லாரும் நிம்மதியாக ஹாப்பியாக இருங்க. நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே 4ஆம் தேதி நம்மளோட தளபதி திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவி இருக்கிற அந்த நாளை எண்ணி நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.